உலகையே அசர வைக்கும் தமிழின் அறிவியல். ஆற்றின் நடுவே மண்டபங்கள் கட்டியது ஏன்? ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வராமல் இருந்திருந்தால் இந்தியாவில் கல்வியே இருந்திருக்காரு. அதனால் அவர்களை கைகூப்பி வணங்குகிறேன் என வைரமுத்து கூறினார். அது முழுக்க முழுக்க பொய் என நிரூபித்துள்ளார்கள் நமது முன்னோர்கள். தமிழர்களுக்கு என்று தனிச்சிறப்பு உண்டு. பண்டைய காலங்களில் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னரே தனித்துவம் வாய்ந்த ஒரு பண்பாட்டை கொண்டிருப்பவர்கள். மொழி, இலக்கியம், கலை போன்ற துறைகளில் உயர்நிலை எட்டியிருந்தவர்கள். கலைகளை 64 வகைகளாக பிரித்திருந்தனர். இன்னும் போனால் ஒரு அரசர் ஆயக்கலை 64ஐயும் கற்றுத் தெரிந்தவராக இருந்திருக்க வேண்டும். 64 கலைகள் என்பவற்றில் சிற்பம், ஓவியம், இசை, நடனம், நாடகம், போர், மருத்துவம், சமையல் என பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இதில் சிற்பக்கலையின் முதிர்ந்த பருவம் கட்டிடக்கலை. அது மட்டுமல்ல, கரிகாலன் என்ற சோழ மன்னனால் 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது கல்லணை. தற்போதுள்ள அணைகளில் இந்த அணையே மிகவும் பழமையானது எனவும் தற்போதும் புழக்கத்தில் உள்ளது. இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் என்று கூட கூறலாம். அன்றைய மன்னர்கள் மக்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் ஆட்சி நடத்தினார்கள் என்பது இதிலிருந்து கூட அறிய முடியும். இன்னும் சொல்ல போனால் இன்று எல்லோரும் சொல்லும் நீர் மேலாண்மையை அன்றே நடைமுறைப்படுத்தியவன் நம் முன்னோர்கள். இன்றைய காலகட்டத்தில் நவீன அறிவியலின் துணை கொண்டு வரப்போகும் சுனாமியை கூட முன்கூட்டியே கண்டுபிடித்து விடுகிறோம். ஆனால் அன்றைய காலத்தில் நமது முன்னோர்கள் இதை எப்படி கையாண்டார்கள்? மாதம் மும்மாறி பொழிந்த அந்த காலத்தில் ஆற்றில் நீர் பெருக்கம் நிச்சயம் அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனால் அந்த நீர் வெள்ளத்தில் மக்கள் யாரும் சிக்காமல் இருக்க அன்றே ஒரு கண்டுபிடிப்பை உண்டாக்கினான் தமிழன். அது குறித்த இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம், வாருங்கள். ஆற்றில் வெள்ள நீர் அதிகம் ஆனால் அதை உடனே மக்களுக்கு சங்கு மூலம் அறிவிக்கக்கூடிய ஒரு மண்டபத்தை ஆற்றின் நடுவில் கட்டி வைத்தான் தமிழன். அந்த மண்டபத்தின் பெயர் சங்குக்கல் மண்டபம். அந்த மண்டபமானது 3 பக்கமும் திறந்த வெளியுடனும் வெள்ள நீர் வரும் பக்கம் மட்டும் மூடியும் இருக்கும். அந்த மண்டபத்தின் உச்சியில் சங்கு போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. ஆற்றில் வெள்ளம் வரும்போது அந்த மண்டபத்தில் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் நீர்மட்டம் உயர்ந்தால் காற்று உந்தப்பட்டு மண்டபத்தின் சங்கு மிக சத்தமாக ஒலிக்க துவங்கும். சங்கு ஒலி கேட்டதும் மக்கள் சுதாரித்துக் கொண்டு உடனே ஊரை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல துவங்குவார்கள். வெள்ளம் அதிகம் ஆக ஆக சங்கின் ஒலியும் அதிகமாகும். ஒரு கட்டத்தில் மண்டபம் முழுவதும் நீரில் மூழ்கி சந்தம் அடியோடு நின்றுவிடும். பிறகு வெள்ளம் குறைய குறைய மீண்டும் சங்கின் ஒலி கேட்க துவங்கும். இப்படியாக சங்குக்கல் மண்டபத்தின் துணை கொண்டு ஆதி தமிழன் வெள்ள அபாயத்தை உணர்ந்தான். இன்றளவும் தாமிரபரணி ஆற்றின் நடுவில் இதுபோன்ற சங்குக்கல் மண்டபம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற மண்டபங்கள் அந்த காலத்தில் பல்வேறு ஆற்றின் நடுவிலும் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த மண்டபத்தின் பயன் என்ன என்பதை உணராமல் நாமே அந்த மண்டபத்தின் அழிவிற்கு காரணமாகிவிட்டோம். இனியாவது விழித்துக் கொண்டு இதுபோன்ற மண்டபங்கள் தென்பட்டால் அதை மீண்டும் புதுப்பித்து பழைய நிலைமைக்கு கொண்டு வர முயற்சிப்போம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.